நம்பர்ஸ்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தேர்ட் ஹையஸ்டா இருக்கு. அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு தான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம சீட்டு வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உழைத்து இன்னைக்கு பூத்தை வந்து வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் 50,000 தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க. 60,000 பேர் இருக்காங்கன்னா 63,000 பேர் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல 5,000 கம்மியா இருக்கு. சோ இன்னைக்கு வந்து நாம எல்லா கட்சிகளோடு பூத் அளவுல போட்டி போடக்கூடிய இயக்கமாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள்லாம் அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் ஏற்கனவே நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும். அதனால் பொறுமையாக இருப்போம். எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு. நம்முடைய ஒற்றை இலக்கு என்டிஏ ஆட்சிக்கு வரணும். பொறுமையா இருக்கணும். நேரம் இருக்கு. பக்காவா செய்யலாங்க. வேறங்கண்ணா அண்ணா அவங்க சொன்னதை நானே சொல்லிட்டேன். டிடிவி தினகரன் அண்ணன் ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கூட்டம் நடக்க இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அக்கா, மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி 9 சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேத்து கூட்டம் போட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை. நல்ல ஒரு முடிவு வருங்கண்ணா. தமிழகத்துல காவல்துறையினுடைய கண்ணியம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. கோவையை சேர்ந்த ஒரு தலைமை காவலர் பெண்ணிடம் ஒரு ஏற்படுத்த மாதிரி, அதே நேரத்தில் திருச்சியில ஒரு காவலர் பணியில் இருந்தது மறுமுறையில் இருந்ததா ஒரு ஆனா காவல்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க. ஏதாச்சும் பேசினாவே எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசுவார். அது பாயிண்ட் இல்லைங்கன்னா, காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க. எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பதை போல காவல்துறையில் இருக்கிறாங்க. ஆனா காவல்துறையில பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சீருடையில் இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க போலீஸ் மேனுவல்ல. எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட். அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்க சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள், கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. கடுமையான பணிச்சுமை. நான் 4 நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து சிக்கமங்களூர் போயிருந்தேன். எதுக்குன்னா, காவல்துறையில என்னோட பிஏவா இருந்த கான்ஸ்டபிள் சுதேஷ் கினி அவருடைய மகளுடைய திருமணம். இங்கிருந்து நான் சிக்கமங்களூர் போய் அட்டன் பண்றேன். எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு நான் சிக்கமங்களூர் வந்தீங்கன்னு. நான் சொன்னேன், எங்கோடு காவல்துறையில கான்ஸ்டபிளா பணிபுரிஞ்சவர், இன்னைக்கு அவருடைய பொண்ணுடைய திருமணம். அப்படி மட்டும்தான் என்னால கௌரவப்படுத்த முடியும். வேற எப்படி என்னால கௌரவப்படுத்த முடியாது. அவருடைய திருமணத்திற்கு அன்னைக்கு நான் எஸ்பியா இருந்தேன், இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஒரு தனி மனிதனாக. அதனால் நம்முடைய அதிகாரிகள் நடந்து கொள்ளுகின்ற விதமும் முக்கியம். சீனியர் ஆபீசர்ஸ் அவங்க ஒரு எக்ஸம்ப்ளரி லீடரா இருக்கணும். தமிழ்நாட்டில் கே விஜயகுமார் சார் போன்ற அற்புதமான மனிதர்களா இருந்திருக்கிறாங்க. அவர்களை போல லீடர்ஸ் இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். காவல்துறை சீரும் சிறப்புமாக இருக்கும். இருப்பதற்கு மீடியா நண்பர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த முயற்சி எடுக்கணும். அண்ணே டெல்லி பகுத் தூரே.